ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே சௌ காய் வச்சு ரொம்ப ஈஸியான சுவையான சாம்பார் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. எப்போதும் ஒரே விதமாக போட்டு சாம்பார் வைக்காமல் இந்த மாதிரி சௌ காய் டிஃப்ரெண்ட்டாக போட்டு சாம்பார் வைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சௌ காய் வச்சு நான் ஈஸியாக சாம்பார் செஞ்சு காட்டியிருக்கேன். இது யார் வேணால் ஈஸியாக பண்ணலாம். வெரி சிம்பிள். நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி செஞ்சு காட்டியிருக்கேன். வெரி சிம்பிளாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிறதுக்காக வெரி சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு காட்டியிருக்கேன். வாங்க இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இது குறைவான பொருட்களை வச்சு எப்போதும் நம்ம சாம்பார் செய்கிறோம்ல அதே மாதிரி தான் என்ன சௌ காய் வச்சு நம்ம பண்ணி காட்டியிருக்கோம். வாங்க இது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா பருப்பு எடுத்திருக்கேன், துவரம் பருப்பு. நான் தனியாக வேக வச்சு குக்கரில் 3 விசில் போட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தனியாக இது ஓரமாக இருக்கட்டும். இந்த பருப்போடு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பருப்பை நல்லா கழுவி வாஷ் பண்ணி நான் ரேஷன் கடை பருப்பு வச்சு தான் செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின பருப்பு வச்சு கூட செய்யலாம். நான் ரேஷன் கடை பருப்பு வச்சு செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போ இந்த பருப்பு வெந்த பருப்பு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இதோடு நம்ம என்ன பண்ணுறோன்னா சௌ காய் கட் பண்ணி வச்சுருக்க சௌ காய் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நான் 1/4 கிலோ அளவுக்கு சௌ காய் ஆட் பண்ண போகிறேன். 200 கிராம் அளவுக்கு சௌ காய் ஆட் பண்ண போகிறேன். சௌ காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நீர்க்காய் சாப்பிட்றது சக்கரை நோய் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. நீர்க்காய் சாப்பிட்றது சௌ காய், சொரக்காய், புடலங்காய், இந்த மாதிரி நீர்க்காயெலாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதோட வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்குல்லையே, அதை கட் பண்ணியிருக்க வெங்காயத்தை நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் ஆட் பண்ணணும். இப்போ தக்காளி நான் ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நீங்கள் நான் 2 தக்காளி ஆட் பண்ணுறதா இருந்தால், புளிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்க 2 தக்காளி ஆட் பண்ணுறதா இருந்தால் புளி கரைச்சி ஊற்ற தேவையில்லை. நான் ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணுறேன். ஒரு தக்காளி ஆட் பண்ணால் புளி கரைச்சி ஊற்றணும். 3 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிறேன். 3 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இதில் மசால் பொடி மல்லிப்பொடி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். வெள்ளைப்பூடு 3லேருந்து 4-5 வெள்ளைப்பூடு ஆட் பண்ணியிருக்கிறேன். மல்லிப்பொடி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். சாம்பாரை பொறுத்தவரை மல்லிப்பொடி கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். மஞ்சள் தூள் தான் அதிகமாக இது பண்ணணும். மஞ்சள் தூளும் சீரகத்தூளும் தான் அதிகமாக ஆட் பண்ணணும். மஞ்சள் தூள் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். சீரகப்பொடி அதே மாதிரி 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து இது அப்படியே இருக்கட்டும். அப்படியே இதில் மல்லிப்பொடி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணால் போதும். 1லேருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணால் போதும். மல்லிப்பொடி அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது. சாம்பாரை பொறுத்த வரையும் மல்லிப்பொடி அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா மஞ்சள் சீரகம் தான் அதிகமாக ஆட் பண்ணணும். மல்லிப்பொடி கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். அடுத்து உப்பு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கலந்து எடுத்துட்டு இதில் மிளகாப்பொடி ஆட் பண்ணணும். இப்போ ஃபுல்லாக நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கலந்து எடுத்துட்டு இதில் மல்லி இலை, மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணணும். மல்லி இலை நீங்கள் கொதிக்கும் போது ஆட் பண்ணலாம். இப்போ ஆட் பண்ணால் புளி கரைசல். நான் தக்காளி கம்மியாக ஆட் பண்ணுறதுனால புளி ஆட் பண்ணிக்கிறேன். புளியை கரைச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் தக்காளி அதிகமாக ஆட் பண்ணணுன்னா புளியை கரைச்சி ஊற்றணும் அவசியம் இல்லை. நான் தக்காளி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இதில் புளியை கொஞ்சமாக கரைச்சி எடுத்து ஊற்றிக்கிறேங்க. ஊற்றிட்டு இப்போ எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் மிளகாப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அடுப்பை ஆன் பண்ணவே கிடையாது. பருப்பை மட்டும் வேக வச்சு எடுத்துட்டு இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கடுத்து குக்கரில் போட்டு 2லேருந்து 3 விசில் விடணும். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணலை. இனி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு அடுத்து தான் அடுப்பில் வைக்க போகிறேன். இப்போ அடுப்பில் வச்சு ஒரு 3 விசில் விடுங்க. 3 விசில் விட்டு இந்த பாருங்கள், வெந்துருச்சு பாருங்கள். சௌ காயெலாம் நல்லா வெந்துருச்சு. 2லேருந்து 3 விசில் விடணும். சௌ காயெலாம் நல்லா வெந்துருச்சு. வெந்ததும் இப்போ இதில் என்ன பண்ணணும்னா தாளிக்க போகிறோம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இதில் குக்கிங் ஆயில், சமையல் ஆயில் தான் ஆட் பண்ணிக்கிறேன். ரீஃபண்ட் ஆயில், நல்லெண்ணெய் எது வேணால் ஆட் பண்ணலாம். நான் சமையல் ஆயில், ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சட்டி ஹீட் ஆனதும், கடாய் ஹீட் ஆனதும் ஆட் பண்ணிவிட்டு இதில் மஞ்சள், கடுகு, சீரகம்லாம் ஆட் பண்ணணும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம்,
சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெடித்து வந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெடிக்கணும், ரெண்டுமே நல்லா வெடித்து வரணும். வெடித்து வந்ததும் தான் கருவேப்பிலை ஆட் பண்ணணும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா வெடித்து வந்ததும் நம்ம அந்த இதில் குழம்போடு நம்ம வெந்திருக்க குழம்பு இருக்குது பார்த்திங்களா, அதில் நம்ம இதை தாளிப்பை ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, கிளறி விட்டுக்கோங்க. சவுச்சவுக்காக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நீரிழிவு நோய், சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே ஒரு கொதிக்க விடுங்க. அடுப்பில் வச்சு ஒரு கொதிக்க விடுங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பருப்பு தனியாக வேக போடணும். இது காய்கறியை தனியாக இதெல்லாம் மசாலாம் ஆட் பண்ணிவிட்டு வேக போடணும். ஒன்றா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக போடக்கூடாது, தனித்தனியாக தான் வேக வைக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து மல்லித்தலை ஆட் பண்ணணும். மல்லித்தலை வந்து குட்டி குட்டியாக நறுக்கிற மல்லித்தலை பார்த்திங்களா, அதை கழுவி வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணலாம் மல்லித்தலை. நான் வந்து கொதித்து எல்லாம் இதானப்போ தான் மல்லித்தலை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறி விட்டுக்கோங்க. உப்பு வந்து முன்னாடியே ஆட் பண்ணிட்டோம், அதனால் உப்பு ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு நான் முன்னாடியே ஆட் பண்ணிட்டேன். இந்த பருப்பு இந்த காய்கறிலாம் போட்டு கூட்டும் போது உப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் இதான் ஈஸியான சாம்பார். இது சட்டுன்னு டக்குன்னு பண்ணலாம், ஈஸியாக உடனே பண்ணலாம். இது எப்படி இருக்குது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.